அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான 3 கேள்விகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இரண்டாவது கேள்வி, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மூன்றாவது கேள்வி, இனி அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த 3 கேள்விகளும் மிக மிக முக்கியமான கேள்விகள். இதற்கான பதிலை நாம் மிக விரிவாக தியானிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் மிக சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 2 குறிப்புகளை நாம் தியானிக்கலாம். அவைதான் மிக மிக ஆதாரமான செய்திகள். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? அதற்கு முதல் பதில், மனிதருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் இந்த மண்ணுக்கு வந்தார். ஏனென்றால் மனிதனுடைய பிரதானமான பிரச்சனை பாவம்தான். பாவம்தான் மனிதனுடைய முக்கியமான பிரச்சனை. மற்றவைகளெல்லாம் எளிதிலே சரி செய்யக்கூடியவை. ஆனால் பாவம் அப்படி அல்ல. பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் எதை செய்தாலும் மன்னிப்பு பெற முடியாது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவரிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் எப்படி கொண்டு கொள்ளலாம்? லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தின் 77ஆம் வசனத்தில் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தெரியப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று எழுதியிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் பாவங்களை மன்னித்தாரா? மன்னித்தார். முடக்குவாதம் உள்ள ஒரு மனிதனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவனுக்கு வந்த அந்த நோய் அவனுடைய பாவத்தினால் வந்திருந்தது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். மார்க் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். அப்பொழுது அங்கிருந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் ஆண்டவரை கேள்வி கேட்டார்கள். பாவங்களை மன்னிக்க இவருக்கு எப்படி அதிகாரம் இருந்தது? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் தேவனுடைய மைந்தன் என்பது. ஆகவே தான் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் அவருக்கு உண்டு. ஒரு முறை ஒரு பாவியான பெண்மணி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். அழுது கண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பாதங்களிலே பரிமள தைலம் பூசினார்கள். அந்த அழுகை ஏன் வந்தது தெரியுமா? தன்னுடைய பாவங்களை உணர்ந்ததினால் வந்தது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. மனிதனுடைய பெரிய பிரச்சனை பாவம்தான். அது எப்படி பாவம் மனிதனுடைய பெரிய பிரச்சனை? ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது செல்வம் இல்லாமல் வாழ்வதை பிரச்சனையாக கருதுவோம். உடலில் நோயோடு வாழ்வதை நாம் பிரச்சனையாக கருதுவோம். ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நோயோடு இருந்தால் நரகம் போக மாட்டீர்கள். நீங்கள் வறுமையிலே வாழ்ந்தால் நரகம் போக மாட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் என்றால் பாவத்தோடு வாழும்போது தான். பாவத்திலிருந்து விடுதலை மன்னிப்பை பெறும்போது நாம் நரகத்துக்கு விடுதலையாக்கப்படுகின்றோம். அதை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, நான் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, நான் பாவி என்று உணர வேண்டும். நான் பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். பல வேளைகளில் பலர் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்வது இல்லை. எப்படி ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றால், நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். நான் அவனை விட நல்லவன், நான் இவளை விட நல்லவள் என்று நம்மை அடுத்த மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் நல்லவர்கள் போல நமக்கு தோற்றமளிக்கலாம். இது ஒரு மாயையான பிம்பம். நான் பாவி என்று அறிவதற்கே நான் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்த போது பேதுரு சொன்னது என்ன தெரியுமா? இயேசுவை பார்த்து,
ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும். இயேசு கிறிஸ்து அவனை விட்டு போய்விட்டாரா? போகலை. ஏனென்றால் பாவிதான் அவருக்கு வேண்டும். தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனுஷனைத்தான் அவர் மன்னிக்க முடியும். நாம் நம்மை பாவிகள் என்று ஒத்துக்கொண்டால்தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவதாக எப்பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்? நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்திருப்பார்கள், நமக்கு தீமை செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். கொடுக்காமற் போனால் கிடைக்காது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் 14, 15 ஆகிய வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். ஒரு ஜெபத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காமல் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ஆகவே மன்னிப்பை பெற வேண்டுமானால் நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களுக்கு மனசார மன்னிக்கணும். அவர்கள் பேரில் கோபத்தையோ எரிச்சலையோ பெருமையையோ பொறாமையையோ நாம் வைத்துக்கொண்டே இருந்தோம் என்றால், கசப்பையோ வைத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் மன்னிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆகவே நாம் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்திலும் அந்த வரிகள் வருகின்றன என்று பாருங்கள். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஆகவே மன்னிப்பு பெற வேண்டுமானால் முதலாவது பாவி என்று உணர வேண்டும். இரண்டாவது பிறருக்கு நாம் மன்னிக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் செய்த தவறுகளை திருத்தக்கூடுமானால் அவற்றை திருத்த வேண்டும். சில தவறுகளை திருத்த முடியாது, சில தவறுகளை திருத்தலாம். ஒருவரிடமிருந்து ஏதோ ஒரு பொருளை இல்லை என்றால் செல்வத்தை நாம் திருடி இருந்தோமானால் அதை திரும்ப கொடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அந்த தவறை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? சகேயு என்ற மனிதன் அப்படித்தான் செய்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு மீட்பு வந்தது என்று. சகேயு அப்படி என்ன செய்து விட்டார்? சகேயு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால், நியாயமற்ற வழிகளிலே யாரிடமாவது எதை பெற்றிருந்தேனானால் அது 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஆகவே அவர் செய்த தவறை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டார். இந்த 3 காரியங்களை மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. 1, நாம் பாவி என்று உணர வேண்டும். 2, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். 3, சரி செய்ய முடிந்தவற்றை நாம் சரி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? பாவங்களை மன்னிக்க வந்தார். இன்னும் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக வந்தார். மீட்தல் என்றால் என்ன? மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு பலனை தந்து அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான ஆற்றலை தருவதற்காக வந்தார். நாம் ஒரு வாரம் ஆலயத்தில் செல்லுவோம், பாவங்களை அறிக்கை செய்வோம். அடுத்த வாரமும் ஆலயத்துக்கு போவோம், பாவங்களை அறிக்கை செய்வோம். அப்படியானால் அதனுடைய உள்ளே இருக்கிற ஒரு பொருள் என்னவென்றால், கடந்த வாரம் என்னென்ன பாவம் செய்தோமோ அதையே இந்த வாரமும் செய்வோம், இந்த வாரம் என்னென்ன பாவம் செய்தோமோ அதையே அடுத்த வாரமும் செய்வோம். என்றைக்கு அதை விட்டுவிடுவது? அந்த பாவங்களை மேற்கொள்வது எப்போது? உதாரணமாக நான் கோபம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, நான் வெளியிடங்களிலே எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எரிச்சல் அடைகிறேன், கோபம் அடைகிறேன். ஆண்டவரே, கோபப்படுறது தப்பு, எனக்கு மன்னிங்கன்னு கேட்குறேன். ஆண்டவர் மன்னிப்பார், நீ மனசார கேட்டால் மன்னிப்பார். ஆனால் அடுத்த தடவை அப்படியே செய்து கொண்டே இருந்தால் அது சரியான ஒரு நடவடிக்கை அல்ல, அது சரியான மன்னிப்பு அல்ல, அது சரியான மீட்பு அல்ல. மீட்பு என்றால் என்ன? தொடர்ந்து பாவங்களை செய்யாமல் இருப்பது. அந்த ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வேத புத்தகத்தில் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதலாவது வாக்குத்தத்த வசனம் எது தெரியுமா? மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், மீட்பார். இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நமக்கு ஆற்றலை தருவார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவம் மேற்கொள்வது என்றால் என்ன? கோபப்படுகிறோம், இனிமேல் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் திடீர்னு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விடுகிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை அறியாமலே நான் கோபப்பட்டு விட்டேன். அப்படியானால் அந்த கோபத்துக்கு நீங்களும் நானும் அடிமையாகி விட்டோம் என்ற அர்த்தம். உங்களுடைய கண்ட்ரோலில் கோபம் இல்லை, கோபத்தின் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நியாயப்பிரமாண காலம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முந்திய காலம். கிருபையின் காலம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பிந்திய காலம். ஆகவே பாவங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அதை தருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே வந்தார். எதற்காக இயேசு இந்த மண்ணிலே வந்தார்? பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? பாவங்களை மேற்கொள்ளு வாழும்படியான பலனை தருவதற்காக, சக்தியை தருவதற்காக அவர் வந்தார். இரண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். உலகத்தை விட்டு பிரிகின்ற வேளை வந்தபொழுது தம்முடைய சீடர்களை பார்த்து பல விஷயங்களை பேசினார். அவற்றிலே முக்கியமான 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அதாவது வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன். நான் போய் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். இந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். நான் போகிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, துக்கப்படாதீர்கள், ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன். என்னுடைய பிதாவின் வீட்டிலே ஏராளமான வாழும் இடங்கள் இருக்கின்றன. வாழும் இடங்கள் என்றால் இந்த பூமி ஒரு வாழும் இடம். சூரிய குடும்பத்தில் இந்த பூமி ஒரு வாழும் இடம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவுக்கு ஏராளமான வாசஸ்தலங்கள், வாழும் இடங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு வாழும் இடத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் யார்? இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை உருவாக்கினவர் எத்தனை அற்புதமான மரங்கள், செடிகள், பழங்கள், பறவைகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், குன்றுகள், பள்ளங்கள், இப்படி புல்வெளிகள், இவை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அதற்கான பதில் என்ன தெரியுமா? முதல் பதில், அவர் ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கும் என்று பலருக்கு பலவிதமான கேள்விகள் உண்டு. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் படைக்கப் போயிருக்கிற இடமும் இதைவிட அழகாக இருக்கும் என்பதில் நமக்கு சற்றும் ஐயமில்லை. ஆகவே ஓர் இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் சொல்கிறார். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். உலகத்தை படைத்த ஆண்டவர் இதைவிட அற்புதமான ஒரு இடத்தை படைக்க முடியாதா என்ன? நிச்சயமாக முடியும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விக்கு முதல் பதில், அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது மிக முக்கியமானதுமான ஒரு பதில் இருக்கிறது அன்பானவர்களே. அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமே. அந்த நித்திய ராஜ்யத்தை, நிலையான வாழ்வை, பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டுமானால் நமக்கு ஒரு உதவியாளரை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தின் 7, 8 ஆகிய வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போனால் தேற்றரவாளன் வருவார்,
தேற்றரவாளன் என்று சொல்லப்படுவது உதவியாளராகிய பரிசுத்த ஆவியானவரை சொல்வது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை உணர்த்துவார். உலகம் அவரை காணாது, ஆனால் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதினால் அவரை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், பேறு என்னவென்றால் அது இதுதான். தெய்வத்தின் மூன்றாவது தன்மை உள்ளவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய இருதயங்களுக்குள்ளே வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்து உணர்த்துவார். எது நீதி என்று சொல்லி தருவார். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியம் உள்ளவர்களாய் நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவரை, ஒரு துணையாளரை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். அன்பானவர்களே, அந்த துணையாளர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது எப்படி வெளியே தெரியும்? நம்முடைய செயல்கள் மூலமாக ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், உலகம் அதை காணாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் காண்பான். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது தவறு, எது சரி என்று சொல்லித்தருகிறார். சொல்லித்தருகிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லித்தருகிற தீமைகளை மேற்கொள்வதற்கான சக்தியையும் எனக்கு தருகிறார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார்? அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே தவறான அர்த்தத்தோடு கையாளப்படுகிற ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அதுபோன்ற ஒரு வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 13 வரை அடங்கிய வசனங்களில் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அதானே அதன் பொருள். கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது எது? அதுதான் கேள்வி. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எதை? இந்த வசனத்தை பல வேளைகளில் நாம் நம்முடைய செல்வத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்ட நோக்கம் அது அல்ல. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன ஆண்டவர் அதனை தொடர்ந்து சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல பரிசுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியானவர். யார் கேட்டாலும் கொடுப்பார். இதுதான் இந்த வசனத்தின் முக்கியமான பொருள். ஆகவே நாம் சிந்தித்த இரண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்காக எனக்காக ஒரு நித்திய நாட்டை, நிலையான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு போவதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? முதலாவது கேள்வி, ஏன் வந்தார்? இரண்டாவது கேள்வி, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மூன்றாவது கேள்வி, இனி என்ன செய்ய போகிறார்? அதற்கும் ஆண்டவர் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த மண்ணிலே உலவிய பிற்பாடு பரலோகத்துக்கு ஏறி போனார். கலிலேயராகிய மனுஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் அங்கே வந்து சொன்ன வாசகம் என்ன? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன?
எப்படி இந்த இயேசுவானவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். அப்படியே திரும்ப வருவார். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வருவார். இந்த உலகத்தின் நடைமுறைகளில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வர மாதிரி எதுவும் தெரியவில்லையே. உலகத்தில் அன்றாட வாழ்க்கையெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே தானே இருக்குது. பெரும்பாலான மனிதர்களை இதை நம்புவது போல தெரியவில்லையே. பெரும்பான்மை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் வருவார். ஒருவேளை இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம் பலர், இதெல்லாம் பகுத்தறிவுக்கு பொருந்துமா சார்? இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், சென்றார். அவர் திரும்ப எப்படி வரப்போகிறார்? எதுக்காக அவர் வரணும்? அவர் வந்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறார்களே, எப்படி அவர் நியாயம் தீர்ப்பார்? என்ன நியாயம் தீர்க்கணும்? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்பது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். இது பகுத்தறிவுக்கு பொருந்துகிறதான்னு ஒரு கேள்வி கேட்டால் இது நிச்சயமாக பகுத்தறிவுக்கும் பொருந்துகிறது. வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எதற்காக வருகிறார்? அவர் எதற்காக வருகிறார் என்றால் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் 22 முதல் 22, 27 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால், இயேசு கிறிஸ்து மனித குமாரன் ஆனபடியினால், அதாவது மானுட மகனாக அவர் பிறந்தபடியினால் மனிதர்களை நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன்தான் மனுஷனுக்குரியவைகளை தெளிவாக அறிய முடியும். ஆகவே இந்த மனிதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த மண்ணிலே வந்தார். ஒரு மனுஷனை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் தெளிவாக நியாயம் தீர்ப்பார். யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் மரித்து போன அனைவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மண்ணோடு மண்ணாய் போயிருக்கிறார்கள், எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிருகங்களால் உண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நாள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். எதற்காக? நன்மை செய்தவர்கள் நன்மை அடையும்படியாகவும், தீமை செய்தவர்கள் தண்டனை அடையும்படியாகவும் எழுந்திருப்பார்கள். இந்த நன்மை தீமை என்கிற இந்த பரிசை யார் கொடுப்பா? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி, அதாவது செயலின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு கேள்வியை நாம் கேட்போம். இந்த உலகத்தில் ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன, காவல்துறை இருக்கிறது. இவைகளெல்லாம் நீதியை நடப்பிக்கவில்லையா என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கே தெரியும், இவைகள் நீதியை நடப்பிக்கவில்லை. முழுமையான நீதி கிடைக்கவில்லை. அதையும் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே, ஏனென்றால் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஏன் உலகத்தில் நீதி நடக்கலை, நியாயம் நடக்கலை? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு அன்பானவர்களே. ஒரு மனிதன் பதவி நிலையிலே இருப்பான் என்றால் அவனுக்கு மேலே பதவியில் இருக்கிறவன் அவனை காப்பாற்றி விடுகிறான். ஏழைகள் ஒடுக்கப்படுவார்கள், அவர்களுடைய நீதியும் நியாயங்களும் எடுபடுவதில்லை, அதற்கு போதிய வலு அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே அவர்களுடைய நீதி நியாயம் எல்லாம் புறம் தள்ளப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஒரு சிறு குற்றத்தை செய்கிறவன் அதற்கான தண்டனை எளிதிலே பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் பெரிய குற்றத்தை செய்கிறவன் தண்டனை பெறவே மாட்டான். காரணம், உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஆனால் அந்த வசனம் அதோடு முடிந்து போவதில்லை. அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் யார்?
இயேசு கிறிஸ்து. அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பிலே உயர்ந்தவன் மேலே உயர்ந்தவன் காவலாளியாக இருந்து தப்பிக்கொண்டான் பாருங்கள். யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் வந்து அவரவர் வரிசையில் நிற்கத்தான் வேண்டும். அவரவர் கூடிய நீதி அவரவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கத்தான் செய்யும். ஆகவே இது பகுத்தறிவுக்கும் பொருந்துகின்ற ஒன்றுதான். என்னுடைய பகுத்தறிவு அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு வரத்தான் வேண்டும், நியாயம் செய்யத்தான் வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்தை படைத்து இத்தனை காலமும் இந்த உலகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் நீதியை நடப்பிக்கவில்லை என்றால் அவர் நீதி உள்ள தெய்வம் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? அவர் நீதி உள்ள தெய்வமானால் அவர் நீதியை நடப்பிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது ஒரு கேள்வி. நியாய தீர்ப்பிலே நான் தைரியத்தோடு ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாயந்திக்க வரும்போது தப்பு பண்ணவங்க, பாவத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? வாரும் கர்த்தராகி இயேசுவே என்று அவரை எதிர்கொண்டு போவார்களாம். ஏன் ஒளிந்து கொள்ளுகிறார்கள்? பயம். ஏன் பயம்? தப்பு பண்ணால் பயம் வரத்தான் செய்யும். இவர்கள் எப்படி தைரியமாக முன்னாலே போகிறார்கள்? அவர்களுக்கு பயம் இல்லை. அந்த பயமில்லாத ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நியாய தீர்ப்பிலே பயமில்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. நியாய தீர்ப்பிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த பயத்தை? நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை. அன்பானவர்களே, இந்த வசனத்தை கூட பல வேளைகளிலே நாம் தவறாக பயன்படுத்துவோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அன்பிலே நியாய தீர்ப்பை குறித்த பயமில்லை. ஆகவே பூரணமான ஒரு அன்பு நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை புறம்பே தள்ளிவிடும். என்ன அன்பு? இதை நீங்கள் அறிய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். ஐயா, கட்டளைகளில் எல்லாம் முக்கியமான கட்டளை எது? அப்பொழுது இயேசு சொல்லுவார், அவர் சொல்லியிருக்கிறார் பைபிளில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பாயிரு. நீ உன்கிட்ட அன்பாக இருக்கிறது மாதிரி அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. அன்பு என்கின்ற இந்த ஒற்றை மந்திரம், கடவுளிடம் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஒற்றை மந்திரம் பயத்தை புறம்பே தள்ளும். கடவுளிடம் அன்பாக இருந்தால் என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரிடத்தில் முழு மனசோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செய்கிறீங்களோ அவர்களுடைய கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளுவீர்கள். அவர்களுக்கு விருப்பமில்லாத எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அவர்களுக்கு விருப்பமானவற்றை தான் செய்வீர்கள். ஆகவே அன்பு நம்மிடத்திலே பூரணப்பட வேண்டும். கடவுள் நம்மிடத்திலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது அதை வேதம் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! கடவுளே இந்த மண்ணுக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து ஒரு ஏழையின் வீட்டிலே வாழ்ந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து சிலுவையிலே தம்மை தாமே பலியிட்டார். இதை விட பெரிய அன்பு உண்டா? இனிமேல் எந்த பலியும் தேவையில்லை என்றும் அளவுக்கு பலி செலுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே பலிகள் இருந்தன பாவத்திலிருந்து விடுதலை பெற. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்னால் பலிகள் தேவையில்லை. பலிகள் இல்லாமலே பாவ மன்னிப்பு உண்டு. ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நேசிக்க ஆரம்பித்தோமானால் நியாய தீர்ப்பை குறித்த பயம் நமக்கு இருக்காது. வெளியூருக்கு சென்ற மணவாளன் ஊருக்கு வருகிறார் என்றால் மணவாட்டி ஏதோ மனசில் வருத்தப்படுறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? அந்த மணவாளனுக்கு விருப்பமற்ற ஏதோ ஒன்றை அவள் செய்திருக்கிறாள் என்ற அர்த்தம். மணவாளனுடைய வருகையை மணவாட்டி ஆவலோடு விரும்புகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மணவாளனுக்கு விருப்பமற்ற எதையும் அவள் செய்யவில்லை, மணவாளன் விரும்பியவற்றை மட்டும்தான் செய்திருக்கிறாள் என்ற அர்த்தம்.
ஆகவே அன்பானவர்களே, மிக முக்கியமான 3 கேள்விகளை நாம் தியானித்திருக்கின்றோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? பாவங்களை மன்னிக்க வந்தார். ஒரே பலியாக தம்மை தாமே சிலுவையிலே பலியிட்டு, இனி எந்த பலிகளும் தேவையில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்று சொல்லி பாவங்களை மன்னிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? பாவங்களை மேற்கொண்டு வாழும்படியாக நமக்கு உதவி செய்யும்படி வந்தார். இரண்டாவது பெரிய கேள்வி, இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு இடத்தை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு போவதற்கான ஆற்றலை, சக்தியை தூய ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். மூன்றாவது கேள்வி, இனி என்ன செய்ய போகிறார்? அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரும்போது நான் அந்த நியாய தீர்ப்பிலே தைரியத்தோடு முன் செல்ல, வாரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அவரிடத்தில் முழு மனசோட அன்பு செலுத்த வேண்டும். தேவனிடத்தில் அன்பு செய்தால் அவருடைய கட்டளைகளையும் நாம் கடைப்பிடிப்போம். இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளுவோம். இந்த சத்தியங்களை திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே வைத்து நாம் அவற்றை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கோணத்திலே நீங்கள் வேதத்தை வாசித்தால், திருமறையை வாசித்தால், திருமறையின் எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு புலப்படும். அன்பானவர்களே, ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.